அன்பகமாலையும் சாக்கும் பிள்ளை பூரதம் பாதத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதிய போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் 56. ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாள் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் இந்த நெஞ்சினுள்ளே ஒன்றாது நின்று புரிகின்ற வாயிற் பொருளறிவார் அன்று ஆளிலையில் துயின்ற பெருமானும் என் ஐயனுமே. இதற்கு முந்தின பாடல்ல அம்பாள் 1000 மின்னல்கள் சேர்ந்து வந்தது போல ஒளியாக நிற்கின்றாள் அப்படின்னு சொன்னார். நம்மளால் நினைச்சே பார்க்க முடியாது. ஒரு மின்னல் நின்றாலே நம்மளால் நினைச்சு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அன்னை நாம அவளை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் அதனால அவளுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்னார். அம்பாளின் மகிமையை பற்றி சொன்னார். இந்த பாட்டிலையும் இன்னும் அதனை விரித்துக் கொண்டே செல்கிறார். அம்பாள் பரபிரம்மஸ்வரூபிணி. இந்த உலகம் தோற்றத்துக்கு வருவதற்கு முன்பும் அன்னை மட்டுமே இருந்தாள். பிரம்மஸ்வரூபிணியாக ஏகாகினியாக அவளுடைய இருப்புக்கு யாரையும் சாராமல் ஒரே வஸ்துவாக பரம்பொருளாக ஒன்றாய் அரும்பி. அப்படின்னா அரும்பின்னு ஏன் சொல்றாருன்னா மலர்வதற்கு முன்னாடி மொட்டாக அதனுள் அந்த வாசனை எல்லாத்தையும் அப்படியே உள்ளடக்கி அந்த சக்தி எல்லாம் உள்ளடக்கி அரும்பாக இருப்பது போல அன்மானிஃபெஸ்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தோற்றத்துக்கு வராத நிலை. அப்படி ஒன்றாய் அம்பாள் இருக்கா. எப்படி ஒரே ஒரு எலக்ட்ரிசிட்டி தான், ஒரு மின்சாரம் தான், அதுதான் எல்லாவாக ஒரு பல்புக்குள்ளார போகும்போது அந்த பல்பு உயிரோட்டமா சுகிறது. அப்புறம் டியூப் லைட்ல போகும்போது அது வேற மாதிரி இருக்கு. ஸ்ட்ரீட் லைட்ல போகும்போது அது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கு. ஒரு பெரிய லேம்பா இருக்கும்பொழுது பவர்ஃபுல் லேம்பா இருக்கும்போது அங்க பயங்கரமா இந்த நம்ம கிரிக்கெட் ஸ்டேடியம் அதுல எல்லாம் போடுற லைட் எல்லாம் பார்த்தா பயங்கர ஃபிளட் லைட்ஸ் ஃபிளாஷ் லைட்ஸ் எல்லாம் சொல்றோம். அதெல்லாம் பயங்கர சக்தி அதிகமா இருக்கு. ஆனா இருக்கிறது என்னமோ ஒரு வஸ்து தான், எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம். அதே போல அம்பாள் ஏகாகினி அப்படின்னு பாக்குறோம். 665வது நாமம் லலிதா சஹஸ்ரநாமத்துல ஏகாகினியாக அம்பாள் இருக்கிறாள். ஒரே உருவாக அம்பாள் இருக்கிறாள். ஒரே வஸ்து, துவைத்த வர்ஜிதா, இரண்டற்ற நிலையாக அம்பாள் இருக்கா. உபனிஷத்லாம் கூட சொல்றது ஏகம் சத்து, இருப்பது ஒரே ஒரு பரம்பொருள். சிவபுராணத்திலையும் பார்க்கிறோம், ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இறைவன் ஏகனாக இருக்கிறான், ஒரே ஒரு வஸ்துவாக இருக்கிறான். அப்புறம் பலவாய் விரிந்து, இந்த ஒரே பொருள் தான் முதற் பொருளாக இருக்கின்ற ஒரே ஒரு பொருள் தான் பலவாய் விரிந்தது. பல நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸா, ஆறுகளாக, மலைகளாக, மனிதர்களாக, பாம்புகளாக, பல்வேறு மிருகங்களாக, தாவரங்களாக, அனைத்துமாக அதுவே விரிந்தது. அநேகன், பகுரூபா அப்படின்னு பாக்குறோம். ஏகம் சத்து விப்ரா பகுதா வதந்தி. எல்லாமற்றுமாக எல்லாமாக அதுவே விரிந்து நின்றது. பலவாய் விரிந்து, ஒன்றாய் அருங்கி பலவாய் விரிந்து. இதுக்கப்புறம் என்ன சொல்றார்? இவ்வுலகு எங்குமாய் நின்றாள் அம்பாள். உலகத்திலே சர்வ வியாபியா இருக்கா. எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறாள். நிறைய நாமாக்கள் சொல்றது. சர்வாந்தர்யாமினி, விஸ்வரூபா. அம்பாள் இந்த விஸ்வமாக இருக்கிறாள். வியாபினி, எங்கும் வியாபித்து இருக்கிறாள். திருவள்ளுவரும் திருக்குறள்ல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் அப்படிங்கிற, இறைவன் எங்கும் இறைஞ்சு இருக்கான். அவன் இல்லாத இடம் இல்லை. எல்லா இடத்திலும் இப்படி ஸ்பேஸ், வெளி எங்கும் இருக்கோ, வெளிங்க வருது ஜட பொருள். இந்த இறைவன்கிறது சைத்தன்ய ஸ்வரூபம். ஸ்பேஸ் மாதிரி எங்கும் இருந்தா கூட
சைத்தன்ய ஸ்வரூபமாக இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளான் இறைவன் அப்படின்ற சொல்லு. மயா ததமிதம் சர்வம் ஜகத் அவ்யக்த மூர்த்தினா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் பகவத்கீதையில சொல்றாரு. என்னால் இந்த அவ்யக்தமான, அவ்யக்தம்னா அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம், தோற்றத்திற்கு வராத நிலைன்னு அர்த்தம். இந்த அதாவது இந்த பரம்பொருளாக சைத்தன்ய ஸ்வரூபமாக இந்த என்டையர் கிரியேஷனை வியாபிச்சு இருக்கிறது யாரு? அண்ட் த ஆல் பர்வேடிங் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றார் பகவான். நான் தான் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பரம்பொருள் வடிவினன். மயா ததம் ததம் இதம், ததம்னா எங்கும் நீக்கமர நிறைந்த, அவ்யக்த மூர்த்தினா தன்னுடைய தோற்றத்துக்கு வராத நிலையினால, இந்த சைத்தன்ய ஸ்வரூபத்தினால ஃபார்ம்லெஸ் வடிவமற்ற அந்த பரம்பொருள், இந்த ஃபார்ம்லெஸ் நேம்லெஸ் பிரம்மஸ்வரூபம்னு சொல்றோம் இல்லையா, என்டையர் கிரியேஷனை வியாபிச்சு சத்தாக சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாக இங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அப்புறம் இதுலயும் பார்க்கிறோம் நம்ம, விண்ணிறைந்து மண்ணிறைந்து அப்படின்னு சொல்றாரு மாணிக்க வாசகர் சிவபுராணத்துல. விண்ணிறைந்து, வானெங்கும் அவரே இருக்கிறார். மண் நிறைந்து, பூமி முழுக்க அவரே வியாபிச்சிருக்கார். அது மட்டுமல்ல, அடுத்தது என்ன சொல்றாரு? அனைத்தையும் நீங்கி நிற்பாள். எங்கும் வியாபிச்சிருக்கா, ஆனா அதோட அவளுடைய எல்லை முடிஞ்சு போயிடுதா அப்படின்னா இல்ல. நம்ம சொல்ற இந்த என்டையர் கிரியேஷன், இந்த கேலக்சி, அதையும் தாண்டி அண்ட சராச்சரங்கள் அனைத்தும் அவதான் இருக்காங்க, அதோட அவள் முடிஞ்சு போயிடான்னு இல்லை, அதையும் தாண்டி அவளே இருக்கிறாள். அனைத்தையும் நீங்கி நிற்பாள். இந்த கிரியேஷன்லாம் வரதுக்கு முன்னாடியும் சத்து சித்து ஆனந்த சுரூபமாக என்றும் இருப்பது ஒரே பரம்பொருள். அனைத்தையும் நீங்கி நிற்பாள். சர்வாந்தர்யாமினி, எல்லா ஜீவராசிகளின் அந்தர்யாமியாக இருப்பவள் அவளே, சைத்தன்ய ஸ்வரூபமாக இருப்பவள் அவளே. நான் அப்படி இருந்தா கூட விஸ்வரூபா வியாபினி சர்வாந்தர்யாமினியாக அவள் இருந்தாலும் கூட விஸ்வாதிகா, இந்த விஸ்வத்துக்கு அதீதமாக இருக்கிறாள். இதற்கு வேறாகவும் அவளே இருக்கிறாள். லோகாதீதா சர்வாதீதா, அனைத்திற்கு அதீதமாகவும் அவளே இருக்கிறாள். இதையும் கடந்த நிலையிலும் அவளே இருக்கிறாள். அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசய ஸ்திதா, எல்லா உயிர்களுக்குள்ளும் எல்லா உள்ளங்களிலும் நீக்கமர ஒரே பரம்பொருள் வடிவாக சத் ரூபமாக இறைவனே இருக்கிறார். சர்வபூத ஆசய ஸ்திதா, இறைவன் எல்லா உயிர்களுக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். இந்த சென்சியன்சியா எது நம்ம இந்த அபிராமி அந்தாதியை நம்ம படிக்கிறோம், உயிரோட இருக்கோம் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு வஸ்து காரணமோ எதை நம்மள சென்சியன் பீயிங்கா வச்சிருக்கோ அந்த வஸ்து. அகம் ஆத்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்மளுக்குள்ளார எங்கும் என்றும் இருக்கக்கூடிய அந்த வஸ்து. அது மட்டுமல்ல, அதையும் தாண்டியும் அதுவே நிற்கிறது. மிக்காய் அப்படின்னு சொல்றாரு. விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய், அதற்கு வேறாக இருப்பதும் இறைவனே, அனைத்தையும் நீங்கி நிற்பாள் அப்படின்னு இங்க சொல்றாரு. எண்ணிறந்து எல்லை இல்லாதானே அப்படின்னு சொல்றார் மாணிக்க வாசகர். எல்லையே இல்லாதவன் இறைவன். இந்த இதுக்குள்ளார பட்டம் போட்டு காட்டவே முடியாது, இங்கதான் இருக்கான் அங்கதான் இருக்கான். எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். நம்ம பார்க்கிற இந்த உலகம், இந்த உலகத்துக்கு வேறாகவும் அவனே இருக்கிறான். இப்ப ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, தங்கம் இருக்கு. தங்கம்ங்கிறது மூலப்பொருள், மற்ற எல்லா ஆபரணங்களையும் செய்யறதுக்கான மூலப்பொருள். அந்த தங்கம் காஸ், காரணம், எஃபெக்ட் ஆபரணங்கள். அந்த காசுங்கிற தங்கத்தினுடைய தங்கம் இந்த எஃபெக்ட் அப்படிங்கிற ஆபரணத்துல இருப்பாக இருக்கிறது. இப்ப தோடிலையும் தங்கம் இருக்கிறது, வளையலையும் தங்கம் இருக்கிறது, மாலையிலும் தங்கம் இருக்கிறது, உத்தியானத்திலும் தங்கம் இருக்கிறது. அந்த ஈஸ்ட்னஸ், அந்த இருப்பு அப்படிங்கிறது தங்கம்ங்கிற மூலப்பொருளிலிருந்து எல்லா ஆபரணத்திலும் இருப்பாக இருக்கிறது. இந்த ஆபரணத்தை எல்லாம் நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, கோல்ட் ஸ்மித் கிட்ட கொண்டு போய் நம்ம இதெல்லாம் அழிச்சு எனக்கு தங்கத்தை கொடுத்துருங்க அப்படின்னா அந்த நேம் அண்ட் ஃபார்ம் எல்லாம் போயிடும். ஆனா தங்கம்ங்கிற இருப்பு எப்பவுமே இருக்கும். தோடு இருக்காது,
மாலை இருக்காது, வளையல் இருக்காது, ஆனா தங்கம் இருக்கு. அதே போல எந்த மூல பிரகிருதி, எந்த மூல காரணமான இந்த இறைவன் ஜகத்தாக அனைத்து நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸா நாம ரூபங்களாக இறைவனே உள்ளான். இந்த நாம ரூபங்கள் போனாலும் இந்த இருப்பு மறையாது. இருப்புங்கிறது தான் இந்த மூலப்பொருளான இறைவன். அது மறையவே மறையாது. அது எக்காலத்திலும் இருக்கக்கூடியது. நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் தான் வந்து போறது. இதையும் தாண்டி அனைத்தையும் நீங்கி எல்லா நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸையும் எடுத்துட்டோம் அப்படின்னா கூட இருக்கக்கூடியது ஒரே வஸ்து தான், பிரம்மஸ்வரூபம் மட்டுமே. என்ன சொல்றாரு, அம்பாள் ஒன்றாக இருக்கிறாள், பரம்பொருளாக அன்மானிஃபெஸ்ட் ஃபார்ம்ல அவளே இருக்கிறாள், தத்ரூபமாக இருக்கிறாள். அப்படின்னா அவளே பலவாக கருணை காரணமாக அனைத்துமாக விரிந்தாள். உலகெங்குமாக அனைத்துமாக அவளே நின்றாள். நம்ம பார்க்கக்கூடிய உண்மையாவே அம்பாளை உபாசனை பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம பார்க்கக்கூடிய எல்லா வஸ்துக்களிலும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருளை பார்த்தாலும் என்ன நாம ரூபம் தான் வேறைய தவிர எல்லாமே இறைவன், எல்லாமே அம்பாளின் ஸ்வரூபம் அப்படின்னு பார்க்க தெரிஞ்சாதான் அது அறிவு அப்படிங்கிற. உலகு எங்குமாய் நின்றாள் நம்ம மறக்கவே கூடாது. அனைத்தையும் நீங்கி நிற்பாள். இந்த நேச்சர் ஃபார்ம் மட்டும் இல்லை, இதெல்லாம் அழிஞ்சு போனதுக்கு அப்புறமாவும் எஞ்சி இருக்கக்கூடியது அவள் மட்டுமே. இதையும் கடந்து இருக்கக்கூடியது அவள் மட்டுமே. இந்த கடவுள் அப்படிங்கிற சொல்லுக்கே எல்லாவற்றையும் கடந்து நிற்பது, எல்லாவற்றின் உள்ளும் நிற்பது, அதுவே கடவுள். கட உள், அனைத்து உயிர்களின் உள்ளும் அனைத்து உலகங்களையும் கடந்த நிலையிலும் எது இருக்கிறதோ அதுவே கடவுள் அப்படின்னு ஒரு பொருள் சொல்றது வழக்கம். அப்படி அம்பாளினுடைய மகிமையை சொல்லி, எந்த நெஞ்சின் உள்ளே கொன்றாது நின்று புரிகின்றவா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா பாடுறார். இப்படி இருக்காள் அம்பாள், ஒன்றாக இருக்காள், பலவா இருக்காள், உலகெங்குமா இருக்காள், அதையும் தாண்டி இருக்காள். ஆனா என்னுடைய நெஞ்சில ஒரு செகண்ட் கூட விலகாமல், ஒரு நொடி பொழுது கூட என்னை விட்டு பிரியாமல் நின்று ரொம்ப புரிகின்றவான ரொம்ப விரும்பி இருக்காள் அம்பாள். பக்தர்களின் நெஞ்சில ரொம்ப ஆசையா அம்பாள் வந்து குடிப்பு கூட்டுகிறாள். நம்ம கூப்பிட்டோம்னா போதும், ஒரு நிமிஷம் காலையில எழுந்தோட அவளை தியானம் பண்ணினா போதும், அவளுடைய திருவுருவை நினைத்தால் போதும், அம்மா இன்னைக்கு என் கூட இரு, என் சத்காரியங்கள்ல என் மனசை ஈடுபடுத்து, பிரயோஜனமா இந்த உலகத்துக்கு பிரயோஜனமா காரியங்களை செய்யவே, என்னால யாரும் புண்படாதவாறு என்னுடைய மனத்தை திருத்தி அமை அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா போதும், அன்னைக்கு நாள் பொழுது முழுக்க நம்மை விட்டு நீங்காமல் நம்முடைய நெஞ்சினிலே குடிபுகுவாள். இந்த நெஞ்சினுள்ளே ஒன்றாது நின்று, ஒன்றாதுன்னா ஒரு செகண்ட் கூட விடுறதில்லை. திருவள்ளுவர் சொல்றாரு, அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது கொன்றுங்கால் கொன்றா துணை. கொன்றா துணையாக வருவது எது? நீ வந்து நல்ல காரியம் செய்ய தள்ளி போட்டாதப்பா, இன்னைக்கே இப்பவே செஞ்சிடு. ஏன்னு சொன்னா கொன்றுங்கால் உன்னுடைய சாகும் தருவாயில், நீ உயிர் உடலை விட்டு பிரியக்கூடிய தருவாயில் உன்னுடன் வரக்கூடியது கொன்றா துணையாக உன்னை விட்டு நீங்காமல் வரக்கூடியது இந்த புண்ணியம் மட்டுமே அப்படின்னு சொல்றாரு. புண்ணியம் கொன்றாது நின்றுனா அம்பாள் நம்மை விட்டு ஒரு நிமிடம் கூட பிரிவதில்லை. எந்த நெஞ்சினுடைய, அதுக்கு யார் சாட்சினா அவர் தான் சாட்சி. அபிராமி பெற்றார் பாடுறார், எந்த நெஞ்சினுடைய, நான் வந்து எனக்கு என்னமா தெரியும், எனக்கு வந்து ஒண்ணும் தெரியல, நான் பௌர்ணமி அமாவாசைன்னு சொல்லிட்டு அமாவாசையை பௌர்ணமின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கேன், ராஜா எனக்கு தண்டனை கொடுக்க போறான், நான் ஆனா எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒரு அறிவும் இல்லை, ஆனா எனக்கு நான் உன்னை நினைக்கிறேன், எனக்கு அது மட்டும்தான் எனக்கு தெரியும், உன்னையே நினைத்த வண்ணம் உட்கார்ந்துருக்கேன் நானு. ஆனா நீ வந்து விரும்பி வந்து என்னுடைய நெஞ்சில் குடி புகுந்து என்னை விட்டு நீங்காமல் இருக்கிறாய். எனக்கு எப்படி தெரியும், நான் ஆனந்தத்துல இருக்கேன், நான் அமைதியா இருக்கேன், நான் டிஸ்டர்பே ஆகல. அரசன் வந்து தண்டனை கொடுக்காவிட்டாலும் எனக்கு அதனால ஒண்ணுமே இல்லை, அது எல்லாம் உன்னுடைய நாடகம், நீ நடக்கு அப்படின்னு நான் ஆனந்த ஸ்வரூபத்துல, நான் ஆனந்தத்தில் கிடைத்த வண்ணம் நான் அமைதியுடன் இருக்கிறேன். எந்த நெஞ்சினுள்ளே ஒன்றாது நின்று குதிக்கின்றவா. சரி, அபிராமி பட்டருடைய மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய அமைதியும் ஆனந்தமும் அவருக்கு மட்டுமே பிரத்யட்சம், அவருக்கு மட்டுமே அது தெரியும். நமக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, இன்னும் 2 பேரை அவர் வந்து சாட்சிக்கு கூப்பிடுறார். நான் சொல்லனா உங்களுக்கு நம்பிக்கை வரல அப்படின்னு சொன்னா, இவங்க 2 பேரும் கூட என்னுடைய கூட்டத்துல இருக்கவங்க தான், இவங்களும் அன்னையின் அருளை நன்கு உணர்ந்தவர்கள், அன்னையை எப்போதும் தியானிப்பவர்கள், அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்பொருள் அறிவார். நான் இப்ப சொல்றேன் இல்லையா, அம்பாள் வந்து இப்படிப்பட்டவள், இப்பேற்பட்ட
தான் 2 பேர். அன்று அன்றுங்கிற சொல்லுக்கு பிரளய காலம், இந்த உலகமே நீரில் மூழ்கிய காலத்தில் ஆலிலையில் துயின்ற பெம்மானும். ஆலிலை மேல குட்டி கிருஷ்ணரா இந்த திருமால் படுத்து மனசுல அம்பாளை நினைத்து தியானம் செய்த வண்ணம் படுத்திருந்தார். அன்று ஆலிலையில் துயின்ற பெம்மானும் திருமாலும் என் ஐயனுமே. ஐயன் யாரு? தந்தையாகிய சிவபெருமான். அம்பாள் அம்மானா சிவபெருமான் ஐயன் இல்லையா? நமக்கு தந்தை இல்லையா? என் ஐயனுமே, என்னுடைய அப்பாவாகிய சிவபெருமானும் அன்று ஆலிலையில் துயின்ற பெம்மானாகிய திருமாலும். 2 பேர். ஒரு பெண்ணுடைய மனசுல உண்மையாவே அவளை பற்றி தெரிந்து கொண்டவர்கள் 2 பேராக தான் இருக்க முடியும். ஒன்று கணவன், இன்னொன்று அவளுடைய பிறந்த வீட்டார். இங்க சொல்றார் திருமால் பிறந்த வீடு இல்லையா, சகோதரன், அன்னையின் சகோதரன் இல்லையா. அதனால திருமாலுக்கும் சிவபெருமானும் எப்பொழுதும், சிவபெருமானும் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக யோக நிலையில் அன்னையை தியானித்த வண்ணம் அமர்ந்திருக்கிறார். அதனால என் ஐயனுமே, சிவபெருமானும் திருமாலும் அன்னையை நினைத்து அவர்களுடைய ஹிருதய சிம்மாசனத்தில் அன்னையை வீற்றிருக்க செய்து என்றும் அவளே நினைத்த வண்ணம் உள்ளனர். அவங்களுக்கும் தெரியும் இந்த பெருமை என்ன, இந்த ஆனந்தம் என்ன, இந்த ஆனந்த வெள்ளத்துல மூழ்கி இருக்கிறதுனா என்ன, இந்த அமைதியிலும் ஆனந்தத்திலும் திளைத்திருப்பது அப்படின்னா என்ன அப்படிங்கிறது அவங்க 2 பேருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த உண்மை அறிவார் அவங்க 2 பேரும் தான் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு முறை பார்க்கலாம். ஒன்றாய் அரும்பி ஒரே ஒரு பொருளாக ஒரே வஸ்துவாக ஏகாக்கினியாக இருந்து பகுரூபாவாக பலவாக விரிந்து உலகு எங்குமாக நீக்கமர நிறைந்த சொரூபமாகவும் எல்லாவற்றையும் கடந்த பொருளாகவும் இருக்கக்கூடிய இறைவியே, நீ என்ன பண்ற? என்னுடைய மனதினுள் ஒன்றாறு ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு விலகாமல் விரும்பி என்னுடைய ஹிருதயத்தில் வீற்றிருக்கிறாய். மலர் மிசை ஏகினான் இறைவன். அப்படிப்பட்ட மகிமையுடைய உன்னை பொருள் அறிவார் இருவர் மட்டுமே. யார் யாரு? அன்று ஆலிலையில் துணிந்த பெருமானும் அன்னைக்கு பிரளய காலத்துல உலகமே நீரில் மூழ்கிய போது, இந்த பிரபஞ்சமே நீரில் மூழ்கிய போது ஆலிலையில் துயின்ற திருமாலும் என் சிவபெருமானும், என் ஐயனாகிய சிவபெருமான் மட்டுமே இந்த ரகசியத்தை, இந்த பொருளை, இந்த அன்னையின் மகிமையை, இந்த அன்னையை தியானிப்பதால் வரக்கூடிய ஆனந்தத்தை அறிவார்கள் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. நம்ம முறை பாராயணம் பண்ணலாம். ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாள் அனைத்தையும் நீங்கி நிற்பாழித்த நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவாய் பொருளறிவார் அன்று ஆலிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே. ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.